பயங்கரமாக அடிபட்டுரும். ஸ்பேஸ் ஷட்டில் பள்ளத்தில் விழுந்ததுனால இவங்களால பூமி கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ லாஸ்ட் டைம் இவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் படி இவங்க இருக்கிற இடத்துல இருந்து 7.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த பேலே ரிசர்ச் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நட்ராஜா சர்வீஸில் இங்கேருந்து நடந்தே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எல்லாரும் கிளம்புவாங்க. ஆல்ரெடி ரிப்கேஜில் அடி வாங்கிய டாக்டர் ஹாங் ரத்தம் வாந்தி எடுத்து அங்கேயே செத்து போயிடுவார் பாதி வழியில். மீதி டீம் நம்ம ஒரு வழியாக ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம், இவர் பாடி வந்து ரிட்ரீவ் பண்ணிக்கலாம், அவர் இறந்த இடத்துல அவர் பாடி விட்டுட்டு இவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. அதோட நமக்கு ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிடும். செகண்ட் எபிசோட்ல இவங்க ஒரு வழியாக 7.5 கிலோமீட்டர் நடந்தே போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரீச் பண்ணிடுறாங்க. ரீச் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வேலையாக அங்கே இருக்க பவரை ஆன் பண்ணும், அதாவது கரண்ட் சப்ளை ரீஸ்டோர் பண்ணும் அப்படின்னு போறப்ப அவங்க ஒரு டெட் பாடி பார்க்குறாங்க. அந்த டெட் பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா RX அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்போட ஒரு டெரரிஸ்டோட டெட் பாடி அது. ஸோ அதை பார்க்குற டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த டெட் பாடி பார்க்குறப்ப இதோட சிம்டம்ஸ் பார்க்குறப்ப இது தண்ணியில் மூழ்கி இறந்துருக்கு இந்த பாடி அப்படின்ட்டு அவங்க சொல்றாங்க. அண்ட் மோர் ஓவர் அந்த க்ரூ வந்து அங்க இருக்கவங்க எல்லாம் ரேடியேஷன் லீக்னால தான் இறந்துருப்பாங்க, அதாவது கதிர்வீச்சுனால தான் இறந்துருப்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க.